குரல் வேத நேயர்களுக்கு வணக்கம். நேயர்களே, இன்றைய சவாலோ சவாலுக்கான குரல் யாது எனில், கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்னும் குரல். இக்குறள் பொருள் காண்பதற்கு கற்க கசடு அறவும் கற்பவையும் கற்றபின்னும் நிற்க அதற்கு தகவும் கற்க என்று அமைய வேண்டும். இக்குறளில் 4 உண்மைகள் மறைந்து அமைந்துள்ளன. அவ்வாறு அமைந்து உள்ளதாக கொண்டு பொருள் கண்டாலே பொருள் சிறந்து விளங்கும். கற்க வேண்டும். ஏன் கற்க வேண்டும்? நமது குற்றங்கள் நீங்குவதற்கு, நம்மிடமுள்ள குற்றங்கள் நீங்குவதற்கு கற்க வேண்டும். எவற்றை கற்க வேண்டும்? எவற்றை கற்க வேண்டுமோ அவற்றை கற்க வேண்டும். கற்றபின்னும் கற்க வேண்டும். திருவள்ளுவர் கொள்கை யாது என்றால், ஒருவன் சாகும் வரை கற்க வேண்டும் என்பதே. என் ஒருவன் சாந்துணையும் கல்லாதவாறு என்னும் குறளில் வினவியுள்ளார். அடுத்தபடியாக நிற்க அதற்கு தக கற்க, கற்றபடி நின்று ஒழுகுவதனையும் கற்க வேண்டும். இதுவே இக்குறளுக்கான மிகச்சரியான பொருள். இக்குறளில் பல நுட்பங்கள் அமைந்துள்ளன. இக்குறளில் உள்ள மொத்த எழுத்துக்கள் 28. இந்த 28 எழுத்துக்களில் 24 எழுத்துக்கள் வல்லின எழுத்துக்கள். ஏன்? கல்வி ஒரு வலிமையான கருவி. ஆதலால் இக்குறளை 24 வல்லின எழுத்துக்களால் அமைத்துள்ளார். இக்குறளை சொல்லும்போது கரகர ஓசையுடன் ரயில் தண்டவாளத்தில் ஓடுவது போல ஓசை அமைந்திருக்கும். இக்குறளில் கால் எழுத்து என்னும் துணை எழுத்து இல்லை. ஏன்? ஒருவனுக்கு கல்வியே கால், ஒருவனுக்கு கல்வியே துணை. ஆதலின் இவ்வெழுத்து இல்லை. இக்குறளில் கொம்பு எழுத்து இல்லை. ஏன்? இவன் கல்வி உடையவன், விலங்கிலிருந்து வேறுபட்டவன். ஆதலின் கொம்பு எழுத்து இல்லை. இத்தகைய நுட்பங்கள் அமைந்த குறள் இது. இத்தகைய நுட்பங்களை இன்றளவும் எவரேனும் சொல்லியுள்ளரோ? இதுவே சவாலோ சவாலுக்கான கேள்வி. நன்றி, வணக்கம்.